இதான் என்னோட இன்ஸ்டாகிராம் பேஜ். ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் ஃபர்ஸ்ட் அப்டேட் இதுக்கு தான் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாமா? ஹலோ கைஸ், நீங்கள் பார்க்குறது தமிழ் அனிமே அண்ட் நான் தான் உங்கள் சென்பாய். இந்த வீடியோவில் நருட்டோ ஷிப்புடன் சீசன் 3 எபிசோட் 55 நம்ம பார்க்க போகிறோம். ஓப்பனிங்லேயே பார்த்தீங்கன்னா ஜாப்பனீஸில் மேலே ஒரு டெக்ஸ்ட் வருது இல்லையா, அதில் என்ன விஷயத்த சொல்லியிருப்பாங்கன்னா, டிவியை பார்க்குற மாதிரி இருந்தால் நல்ல பிரகாசமான லைட் எல்லாம் போட்டுட்டு பாருங்க, அதுலேயும் குறிப்பாக ரொம்ப பக்கத்தால் உட்காந்து பார்க்காதீங்கன்னு சொல்லி எழுதியிருக்கோம். ஆக்சுவலாக பார்க்குற ஆடியன்ஸ்க்கு இவ்வளோ கேர் எடுத்து ஒரு விஷயத்த பண்ணுறாங்கன்னா பாராட்ட வேண்டிய விஷயம் தானே. இதுக்கப்புறமா லீஃபோட ஹாஸ்பிட்டலுக்குள்ளே காட்டுவாங்க. சுனாடே ககாஷியோட ரிப்போர்ட்டை செக் பண்ணிட்டு, நீ நார்மல் ஆகிட்ட, இப்போ டிஸ்சார்ஜ் ஆகிக்கலாம் அப்படின்பாங்க. ஏன் அங்கே இருக்க எக்ஸ்ட்ரா பேகேஜ் ஆகவான்னு சொல்லி ககாஷி கேட்பாரு. திரும்பி பார்த்தா நருட்டோ கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருப்பான். அதுவும் ஒரு வகையில் உண்மைதான் அப்படின்பாங்க சுனாடே. ட்ரைனிங் எந்த நிமிஷம் வேணா ஸ்டார்ட் ஆயிருன்னு சொல்லிட்டு தான் வந்து இங்க தங்கிட்டு இருக்கானா அப்படின்ட்டு காண்டாவா சக்குரா. ககாஷியை பொறுத்த வரைக்கும் அவர் வீட்டில் போய் ரெஸ்ட் எடுக்கலாங்கிற ஒரு ஐடியாவை வச்சிருப்பாரு. இருந்தாலுமே படிக்கிறதுக்கு புக் இல்லாத காரணத்தினால அவனோட ட்ரைனிங்கை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்பாரு. ஆக்சுவலா அதுவும் நல்ல விஷயம் தான் அப்படின்பாங்க சுனாடே. ரசேன் அப்படின்னு சொல்லி கத்திட்டு புலம்பிட்டு இருப்பான் நருட்டோ தூக்கத்துல. காண்டான சக்குரா பக்கத்தால போய் எந்திரிடா முட்டாள் அப்படின்னு கத்துவா. முடிச்சு பார்த்த நருட்டோ சக்குராவை பார்த்துட்டு அழுக்கு டேஷ்னு சொல்லுவான். ரொம்பவே மோசமான கெட்ட வார்த்தை. இங்கிலீஷ்ல அப்படி வராது, ஜாப்பனீஸ்ல அப்படி வரும். சோ நீங்க அந்த டேஷை எப்படி ஃபில் பண்ணிக்கிறீங்களோ ஃபில் பண்ணிக்கோங்க. சக்குரா பயங்கர காண்டாவா. ஓப்பனிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா விண்ட் அப்படிங்கிற இந்த எபிசோடோட டைட்டில் போட்டு ஸ்டார்ட் பண்றாங்க. நருட்டோவும் ககாஷியும் ட்ரைனிங் ஃபீல்டுக்கு வந்துருவாங்க. ரெண்டு பேரும் நின்றுட்டு இருக்கும்போது நருட்டோ எக்ஸைட்மெண்ட்ல சிரிப்பான். ஏன்டா சிரிக்கிற அப்படின்னு சொல்லி ககாஷி கேட்கும். உங்களோட சேர்ந்து திரும்ப ட்ரைனிங் எடுக்கிறதுல சந்தோஷம், ரொம்ப ஹாப்பியா ஃபீல் ஆகுது அப்படின்பான். அப்படியான்பாரு ககாஷி. ரெண்டு பேருமே மாத்தி மாத்தி சிரிப்பாங்க. ககாஷி நருட்டோ கிட்ட எவ்வளவு சிரிக்க முடியுமோ சிரிச்சுக்க, இதுக்கப்புறம்லாம் அதுக்கு நேரம் இருக்காது அப்படின்பாரு. நருட்டோ என்ன சொல்ல வரீங்க மாதிரி பார்ப்பான். நான் ஆல்ரெடி ஹாஸ்பிட்டல்ல சொன்ன மாதிரி தான், இந்த ட்ரைனிங் பண்றதுக்கான நோக்கமே உனக்கான ஓன் அல்டிமேட் நின்ஜுட்சுவை கிரியேட் பண்ண போறோம். ரசங்கான விட பயங்கரமா இருக்க போகுது. இதுக்காக நீ ரெண்டு விஷயத்துல கவனமா இருக்கணும். ஒன்னு உன்னோட சக்ரா நேச்சர், ரெண்டு அதோட ஃபார்மை உனக்கு மாத்த தெரியணும் அப்படின்னு ககாஷி சொல்லவும், சக்ரா நேச்சர் அப்புறம் ஃபார்மை சேஞ்ச் பண்றதா அப்படின்ட்டு ஷாக் ஆவா நருட்டோ. இந்த ஃபார்மை சேஞ்ச் பண்றதுன்னா மேக்ஸிமம் யாருக்குமே தெரியாது. நார்மலா சக்ரா யூஸ் பண்றக்கும் அதோட ஃபார்மை சேஞ்ச் பண்றதுக்கான எக்ஸாம்பிளே என்னன்னு பாத்தீங்கன்னா ரசங்கான் தான். ஏன்னா ஸ்டாண்டர்டா இல்லாத ஒரு சக்ராவை ஒரு ஸ்பியர் ஷேப்புக்கு மாத்துறாங்க இல்லையா, அதுதான் ஃபார்ம் சேஞ்ச் பண்றது அப்படின்னு சொல்லுவாங்க. நருட்டோ புரியாம கேட்கறனால ககாஷி உனக்கு ரெண்டத்தையும் ஒரே தடவை எக்ஸ்பிளைன் பண்ணது ஏன் தப்பு தான், மன்னிச்சுக்க, ஃபர்ஸ்ட் நம்ம சக்ராவோட ஃபார்ம் எப்படி சேஞ்ச் பண்றதுன்னு பார்க்கலாம் அப்படின்பாரு. அதுக்காக நருட்டோவை ரசங்கான் பண்ண சொல்லுவாரு. நருட்டோ அவனோட குளோனை வர வச்சு என்ன பண்ணலாமா அப்படின்ட்டு ரசங்கான் பண்ணிட்டு ரசங்கான் அப்படின்னு சொல்லிட்டு கிரவுண்ட்ல அடிக்க போகும்போது ஸ்டாப் பண்ணிடுவாரு ககாஷி. குளோன் டிசப்பியர் ஆயிரும். பாத்தியா, உனக்கு சக்ராவோட ஃபார்ம் ஆல்ரெடி சேஞ்ச் பண்ண தெரியுது, ரசங்கான் பண்றீல அப்படிங்கவும் நருட்டோக்கு இப்பவும் புரியாது. ககாஷி நருட்டோ கிட்ட உன்னோட ராஜ் சக்ராவை ரொட்டேட் பண்றது மூலமா அதோட எக்ஸ்ட்ரீம் ஸ்பீடுக்கு போய் அந்த எனர்ஜியை கம்ப்ரஸ் பண்றீல, அதை தான் சக்ராவோட ஃபார்மை சேஞ்ச் பண்றதுன்னு சொல்லுவாங்க. ரசங்கான்ல ஒரு அல்டிமேட் லெவல்ரா தம்பி. அப்படின்னா சக்ரா ஃபார்மை மாத்துறதுல நான் ஆல்ரெடி பாஸ் பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லி நருட்டோ கேட்பான். அது அந்த சைஸை பொறுத்துறா தம்பி அப்படின்பாரு ககாஷி. தலைமை எக்ஸைட்மெண்டோட கையை மேல தூக்குவான். ரசங்கான் மொத்தமா மறைஞ்சிரும். அடுத்த ஸ்டெப்பா சக்ரா நேச்சரை மாத்த போறோம் அப்படின்னு ககாஷி சொல்லும் போது எக்ஸைட்மெண்டோட தான் இருப்பான் நருட்டோ. இத பாரு, சிடோரியை எடுத்துக்குவோமே, இந்த ஒரு டெக்னிக்கை பொறுத்த வரைக்கும் சக்ராவோட ஃபார்மையும் நேச்சரையும் மாத்துவோம், ரெண்டு விஷயமே நடக்கும் சேம் டைம்ல, கவனமா பாத்துக்க. என்னோட சக்ரா கான்சென்ட்ரேஷன் மொத்தமும் என்னோட வலது கையில இருக்கு. இப்ப இத மொத்தத்தையுமே நான் ஒரு எலக்ட்ரிக் கரண்டா மாத்துறேன் அப்படின்னு ககாஷி சொல்லும் போது, சக்ரா நேச்சரை சேஞ்ச் பண்றதுன்னா இப்படிதானா அப்படின்னு கேட்பான். அதேதான். அடுத்ததா அதோட ஃபார்மை நான் மொத்தமா சேஞ்ச் பண்ணுவேன், அதாவது அதோட பவரையும் அது எவ்வளவு ரேஞ்ச் வரைக்கும் அது ஸ்ப்ரெட் ஆகுதுங்கிறதுலயும் அப்படின்பாரு ககாஷி. இதை பார்த்த நருட்டோ ஆச்சரியமா பார்ப்பான். நீ நார்மலா பண்ற ரசங்கான்ல இருந்து அட்வான்ஸ்டா போறக்கான டெக்னிக்கை தான் நம்ம உருவாக்க போறோம். அதுக்கு நீ சக்ரா நேச்சரையும் அந்த ஃபார்மையும் சேஞ்ச் பண்ண தெரிஞ்சுக்கணும், அதுவும் அட் அ டைம்ல, லைக் நான் பண்ற சிடோரி மாதிரி அப்படின்னு ககாஷி சொல்லும் போதே நருட்டோ செம்ம எக்ஸைட்மெண்டோட, ஆல்ரெடி இதுல நான் பாதியை முடிச்சிட்டேன், எனக்கு சக்ராவோட ஃபார்மை மாத்த தெரியும், அந்த வகையில சக்ராவோட நேச்சரை மாத்தினா போதும், சீக்கிரமாவே அந்த புது அல்டிமேட் நின்ஜுட்சுவை நான் உருவாக்கிடுவேன் அப்படின்னு கத்துவான். ககாஷிக்கு மனசே இருக்காது, யாரா அவன் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். ஸ்டார்டர்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த சக்ரா
மேனிபுலேஷன்ங்கிற விஷயம்லாம் சாதாரணம்லாம் கிடையாது. ஆக்சுவலா சொல்லணும்னா நீ இப்ப எந்த சக்கரா நேச்சர்ல இருக்கேன்னு கூட உனக்கு தெரியாது அப்படின்னு கக்காஷி சொல்லும் போது என்ன எலமெண்ட்னு சொல்லி கேட்பான். கக்காஷி தலை தொங்கிரும். பொறுப்பா நானே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் அப்படின்ட்டு சக்கரா எலமெண்டல் நேச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் 5 பேசிக் டைப்ஸ் இருக்கு. அதெல்லாம் என்னன்னா ஃபயர், விண்ட், வாட்டர், லைட்னிங், அப்புறம் எர்த். இந்த 5 எலமெண்ட்ஸோட நேமை வச்சுதான் 5 கிரேட் ஷினோபி நேஷன்ஸே அவங்களுக்கான பேரை வச்சுக்கிட்டாங்க. அப்புறம் எல்லா நிஞ்சுட்ஸுக்குமே இதுதான் அடித்தளம் ஷினோபிஸ்க்கு அப்படின்னு கக்காஷி சொல்லும் போது ஆச்சரியமா கேட்டிருப்பான் நருட்டோ. அதிக பேருக்கு இந்த சக்கரா நேச்சருக்குள்ளதான் ஒன்று இருக்கும். எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும்னா உச்சிகா கிளானவே எடுத்துக்குவேன். அவங்க எல்லாருமே ஃபயர் நேச்சர்ல தான் இருப்பாங்க. அதனால தான் அவங்க அந்த ஃபயர் ஸ்டைல் நிஞ்சுட்ஸுல ஸ்கில்டா இருப்பாங்க. அப்புறம் விண்ட் நேச்சர் வந்து விண்ட் ஸ்டைல் ஜுட்ஸு யூஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். லைட்னிங் ஸ்டைல் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். அந்த வகையில சிடோரி எடுத்துக்க, அது லைட்னிங் ஸ்டைல் ஜுட்ஸு அப்படின்னு கக்காஷி சொல்லும் போது அப்ப சாஸ்கேக்குலாம் ஃபயர் அப்புறம் லைட்னிங்னு 2 நேச்சர் இருக்குல்ல அப்படின்னு நருட்டோ கேட்பான். அப்படி பார்த்தா இப்ப வரைக்குமே உனக்கு எந்த சக்கர நேச்சர் சூட் ஆகுன்னு கூட தெரியாதுல்ல அப்படின்ட்டு கக்காஷி அவரோட பேக் பேக்ல எதையோ தேடுவாரு. பார்த்தா லிட்மஸ் பேப்பரை எடுப்பாரு. இத பத்தி சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நல்லா தெரியும். ஒவ்வொரு ஆசிட்லயுமே டிப் பண்ணி எடுக்கும் போது அதோட கலர்ஸ் சேஞ்ச் ஆகிறத நீங்க பார்த்திருக்க முடியும். ஸோ சயின்ஸ் ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது இருந்தீங்கன்னா இந்த லிட்மஸ் பேப்பரை ஒர்க் பண்ணி பார்த்துருந்தீங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸை கமெண்ட் பாக்ஸ்ல கொட்டி விடுங்க. கக்காஷி இந்த பேப்பரை வச்சுதான் உன்னோட சக்கர நேச்சரை கண்டுபிடிக்க போறோம் அப்படின்பாரு. நருட்டோ எப்படிங்கவும் இப்போ நீ என்ன மாதிரி லைட்னிங் நேச்சரா இருந்தா பேப்பர் இப்படி சுருங்கும், விண்ட் நேச்சரா இருந்தா பேப்பர் கிழிஞ்சிரும், ஃபயர் நேச்சரா இருந்தா எரிஞ்சிரும், வாட்டர் நேச்சரா இருந்தா பேப்பர் ஈரமாயிரும், இதே எர்த் நேச்சரா இருந்துச்சுன்னா நொறுங்கிரும் அப்படின்பாரு. கக்காஷி நருட்டோ கிட்ட இது லிட்மஸ் பேப்பர், இது கொஞ்சம் அமௌண்ட் ஆஃப் சக்கரா இருந்தாலும் அதுக்கு ரியாக்ட் பண்ணும், இது ஒரு ஸ்பெஷல் ட்ரீல இருந்து உருவாக்கப்படுறது, சக்கரால தான் வளரும், உன்னோட சக்கராவை இந்த பேப்பர்ல நீ செலுத்தும் போது நம்ம ஈஸியாவே உன்னோட சக்கரா நேச்சர் என்னங்கிறத கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு கக்காஷி நீட்டவும் உன்னை எடுப்பான் நருட்டோ. இந்த டைம்ல பயங்கரமா காத்து வீசும். நருட்டோ அவனோட சக்கராவை அதுக்குள்ள செலுத்தவும் பேப்பர் 2 கிழிஞ்சிரும். உன்னோட சக்கரா நேச்சர் விண்ட் அப்படின்னு பாரு கக்காஷி. காத்தா அப்படின்ட்டு பாப்பா நருட்டோ. இந்த ஒரு சக்கரா நேச்சர் பொறுத்த வரைக்கும் பேட்டில் எதுவா இருந்தாலும் கிழிச்சு எரிஞ்சிட்டு போகும் அப்படின்னு பாரு கக்காஷி. நருட்டோ பயங்கரமா எக்ஸைட் ஆவான். அவசரப்படாத தம்பி, இப்பதான் அது என்னன்னே கண்டுபிடிச்சிருக்கோம், உன்னோட மேனிபுலேஷன் ட்ரைனிங்கே இப்பையில இருந்து ஆரம்பிக்க போகுது அப்படின்னு கக்காஷி சொல்லவும் சரின்பா நருட்டோ. இந்த ஒரு விஷயத்த கத்துக்கிறத பொறுத்த வரைக்கும் அதிக நேரம் நமக்கு செலவாகும். ஆனா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஒரு விஷயத்தை எவ்வளவு வேகமா முடிக்க முடியுமோ அதுக்கான வழியை தான் பார்க்கணும் அப்படின்னு கக்காஷி சொல்லவும் தலைவன் வெறியாவான். நம்ம என்ன பண்ண போறோம்னா அப்படின்னு கக்காஷி சொல்லிட்டு இருக்கும்போது நருட்டோ அந்த பக்கம் பார்ப்பான். பார்த்தா யாமட்டோ வந்து நிப்பாரு. கேப்டன் யாமட்டோ, நீங்க எங்க இங்க அப்படின்னு சொல்லி நருட்டோ கேட்பான். உன்னோட ட்ரைனிங்க்கு ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லி தான் கக்காஷி சென்பாய் என்ன இங்க வர சொன்னாரு, நான் எதுவும் தொல்லை கொடுக்கலன்னு சொல்லி கேப்டன் யாமட்டோ சொல்லவும் அதெல்லாம் ஒண்ணும் இல்லை அப்படின்னு பாரு கக்காஷி. கக்காஷி பேச வரும்போது நருட்டோ அவனோட எக்ஸைட்மெண்ட் லெவலே பாத்தீங்கன்னா இந்த சக்கரா நேச்சர் மேல ரொம்பவுமே அதிகமா இருக்கும். அதனால யாமட்டோ கிட்ட உங்களோட வுட் ஸ்டைலுக்கு நீங்க என்ன மாதிரியான சக்கர நேச்சர்ஸ் யூஸ் பண்றீங்கன்னு சொல்லி கேட்பான் நருட்டோ. கக்காஷி யாமட்டோ கிட்ட இங்க பாரு, அவன் இந்த ஒரு விஷயத்துல ரொம்பவுமே ஃபோக்கஸா இருக்கான், அதனால டக்குன்னு சொல்லிரு அப்படின்னு பாரு. சரின்ட்டு எர்த் ஸ்டைல், எர்த் ராம்பார்ட்ங்கிற ஜுட்ஸோ யூஸ் பண்ணுவாரு. நருட்டோலாம் ஆடி போயிருவான். கிட்டத்தட்ட பெரிய மலையே உருவான மாதிரி இருக்கும். இதுக்கப்புறமா வாட்டர் ஸ்டைல், வாட்டர் ஃபால் பேசிங் ஜுட்ஸுவை பண்ணுவாரு. பெரிய நீர்வீழ்ச்சியே உருவாயிருக்கும். நருட்டோ வாய் பொளந்துட்டு பார்ப்பான். யாமட்டோ சைட்ல வந்துட்டு பாத்தியா நருட்டோ, எனக்கு எர்த் அப்புறம் வாட்டர் சக்கரா நேச்சர் இருக்கு அப்படின்னு சொல்லவும் ஒண்ணுக்கும் மேல எப்படி உங்களுக்கு மட்டும் சக்கரா நேச்சர்லாம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்பான். கக்காஷி ஜொனின் கிளாஸ்ல இருக்க நிஞ்சாக்கள்ல அதிக பேரு அட்லீஸ்ட் 2 டைப்ஸ்னாவது யூஸ் பண்ணுவாங்க, சிலருக்கு அதுக்கும் மேலையும் இருக்கும் அப்படின்ட்டு லைட்னிங் தாண்டி இன்னொரு சக்கரா நேச்சரும் எனக்கு இருக்கு அப்படின்னு பாரு கக்காஷி. அப்ப யாமட்டோக்கு வுட் ஸ்டைலையும் சேர்த்தி மொத்தம் 3ஆன்னு சொல்லி கேட்பான் நருட்டோ. அப்படிலாம் இல்ல அப்படின்னு கக்காஷி சொல்லும் போது இங்க பாரு நருட்டோ, எனக்கு எர்த் அப்புறம் வாட்டர் நேச்சர் மட்டும் தான் இருக்கு அப்படின்னு பாரு யாமட்டோ. அப்புறம் எப்படி அதை பண்றீங்கன்னு சொல்லி நருட்டோ கேட்பான். அந்த 2 சக்கரா நேச்சரையுமே ஒன்னா நம்ம யூஸ் பண்ணும்போது எர்த் அப்புறம் வாட்டர் நேச்சர் இருக்குன்னா அதை சேம் டைம் பண்ணும்போது ஒரு புது எலமெண்டா மரம் உருவாகும் அப்படின்னு கக்காஷி சொல்லவும் கேப்டன் யாமட்டோ அதை செஞ்சே காட்டுவாரு. எர்த் நேச்சரை வலது கையிலையும் வாட்டர் நேச்சரை இடது கையிலையும் கொண்டு வந்து அதை அவர் கம்பைன் பண்ணும்போது மரங்கள் உருவாகும். நருட்டோ வாயை பொளந்துருவான். உன்னால மல்டிபிள் சக்கர நேச்சரை ஈஸியா மாத்த முடியும்னா அதை செப்பரேட்டா யூஸ் பண்றது ரொம்பவுமே சிம்பிள். ஆனா ரெண்டுத்தையுமே அட் அ டைம்ல யூஸ் பண்ணி கம்பைன் பண்ணோம்னா அந்த கதையே மொத்தமா மாறும் அப்படின்னு யாமட்டோ சொல்லுவாரு. கக்காஷி இந்த மாதிரி 2 எலமெண்டல் நேச்சர்ஸை அட் அ டைம்ல யூஸ் பண்ணி ஒரு புது நேச்சரை உருவாக்குறவங்கள தான் கெக்கே கென்காய் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை பத்தி இதுக்கு முன்னாடி நீ கண்டிப்பா கேள்விப்பட்டிருப்ப இல்லையா அப்படின்னு கக்காஷி கேட்கவும் ஆமான்னு தலையாட்டுவான் நருட்டோ. அன்னைக்கு ஒரு பையனோட சண்டை போட்டையில அந்த ஹாக்குக்கு ஐஸ் ஸ்டைல்ங்கிற ஒரு கெக்கே கென்காய் இருந்துச்சு. ஆக்சுவலா அவனால வாட்டரையும் விண்டையும் கம்பைன் பண்ணி ஐஸை உருவாக்க முடிஞ்சு. அவங்க கிளானுக்கு அந்த கெக்கே கென்காய் பவர் இருந்தனால தான் அவனால அதை யூஸ் பண்ண முடிஞ்சது அப்படின்னு கக்காஷி சொல்லும் போது ஹாக்குவுக்கு
இருக்குமான்ட்டு ஆச்சரியப்படுவான் நருட்டோ. அந்த ஒரு காரணத்தினால தான் என்னோட ஷரிங்கானாலும் கூட அதை காப்பி பண்ண முடியல அப்படின்னு ககாஷி சொல்லவும், நருட்டோ ஷிகமாருவோட ஷேடோ ஜுட்சு, அப்புறம் சோஜியோட எக்ஸ்பேன்ஷன் ஜுட்சு, அதுக்கப்புறம் மெடிக்கல் நிஞ்சுட்சு, அப்புறம் கென்ஜுட்சுல எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி கேட்பான் நருட்டோ. இதெல்லாம் உனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தேன்னா ரொம்ப நேரம் இழுக்கும், இருந்தாலும் நான் சொன்னாலும் உனக்கு புரியாதே அப்படின்னு ககாஷி சொல்லிட்டு இருக்கும்போது யாமட்டோ ககாஷி கிட்ட ஏன் இன்னன் யானோட மேனிபுலேஷன்ஸ் பத்தில அவனுக்கு அப்புறமேல் சொல்லி தரக்கூடாது அப்படின்பாரு. இன்னும் அப்புறம் யானா அப்படின்னு சொல்லிட்டு நருட்டோ ஷாக் ஆவான். இதுவும் ஒரு நல்ல பாயிண்ட் தான், எப்படியா இருந்தாலும் உனக்கு சொன்னாலும் புரியாது நருட்டோ, அப்புறம் பாத்துக்கலாம் பாரு ககாஷி. இந்த ட்ராக்குக்கு மாறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணிட்டு இருந்தோம் சொல்லி ககாஷி கேட்பாரு நருட்டோ கிட்ட. ட்ரைனிங் எப்ப டைம் ஸ்கிப் பண்றது எப்படின்னு சொல்லி தரேன்னு சொன்னீங்க அப்படின்பா நருட்டோ. தம்பி டைமை குறைக்கிறேன்னு சொன்னப்பா அப்படின்பாரு ககாஷி. என்னமோ ஒன்று அதை எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு எக்ஸைட் ஆவா நருட்டோ. அதை எப்படி பண்ண போறோம்னா மல்டி ஷேடோ குளோன்ஸ் மூலமா அப்படின்பாரு. இதுதான் சீக்ரெட்டே அப்படின்பாரு. எதுக்கு அப்படின்பா நருட்டோ. டிசப்பாயின்மெண்ட் ஆயிருப்பான், நான் தான் சொன்னேன்ல அந்த பீரியட் ஆஃப் டைமை குறைக்கிறதுக்கு ட்ரைனிங் டைமை அப்படின்னு ககாஷி சொல்லும் போது எனக்கு சுத்தமாவே புரியல அப்படின்பா நருட்டோ. சரி இரு, அதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்றேன், ஆனா கவனமா கேளு அப்படின்பாரு ககாஷி. எக்ஸ்பிளைன் பண்ணுங்க சார், ஆனா சிம்பிளா பண்ணுங்க சார் அப்படின்பா நருட்டோ. சரி சரி நல்லா கேட்டுக்க, உனக்கே நல்லா தெரியும் ஷேடோ குளோன்ஸ் பொறுத்த வரைக்கும் அது இலூஷன் டைப்லாம் கிடையாது, பிசிக்கலா வந்து நிக்கும் இல்லையா அப்படின்பாரு நருட்டோ. ஆமா அது எனக்கே தெரியும் அப்படின்பா நருட்டோ. இன்னொரு வகையில சொல்லணும்னா அந்த டெக்னிக்கை யூஸ் பண்றது மூலமா அந்த யூசரோட கம்ப்ளீட் காப்பியே உருவாகும். அந்த வகையில என்னாலையுமே அந்த ஒரு ஜுட்சுவை பண்ண முடியும், ஆனா நீ யூஸ் பண்ற ஷேடோ குளோன்ஸ் அளவுக்கு கிடையாது. ஆனா இந்த ஒரு டெக்னிக்கை யூசர் யூஸ் பண்றதுனால அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் சைடு எஃபெக்ட் இருக்கும், அதை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அதை அதிக டைம் நீ யூஸ் பண்றதுனால அந்த ஒரு விஷயத்தை நீயே நோட் பண்ணிருக்கலாம் அப்படின்னு ககாஷி சொல்லவும் நருட்டோ முழிப்பான். நீ உன்னோட டெக்னிக்கை ரிலீஸ் பண்றது மூலமா உன்னோட குளோன்ஸ்க்கு நடந்த எக்ஸ்பீரியன்ஸ் அப்புறம் அதுக்கு தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள்லாம் ஒரிஜினல் பாடியோட யூசருக்கு டிரான்ஸ்பர் ஆகணுமே அப்படின்னு ககாஷி சொல்லிட்டு இருக்கும்போது சிம்பிளா இருக்கணும்னு சொன்னனே அப்படின்னு நருட்டோ கேட்பான். அப்படின்னா அதை நீ நோட் பண்ணல போல இருக்கு அப்படின்பாரு ககாஷி. எதை பத்தி பேசுறீங்கன்னு கூட எனக்கு புரியல அப்படின்பா நருட்டோ. இதுக்கு ககாஷி என்ன பண்ணுவாருன்னா ரெண்டு பேருமே ஷேடோ குளோன் பண்ணலாம், ஸ்டார்டர்ஸ்க்கா ஒரே ஒரு ஷேடோ குளோன் போதும், இப்போதைக்கு ஒரிஜினல் அப்புறம் ஷேடோ குளோன்ஸ் ரெண்டையுமே ரெண்டு குரூப்பா பிரிக்கலாம் அப்படின்னு ககாஷி சொல்லும் போது அவரோட குளோன் பாத்தீங்கன்னா நருட்டோவை கூப்பிடும். குளோன்ஸ் போய் அங்க மரங்களுக்கு நடுவால ஒளிஞ்சுக்கிட்டோம் அப்படின்ட்டு ஷேடோ குளோன் நருட்டோ வா என் கூட அப்படின்பாரு. சரின்ட்டு எக்ஸைட்மெண்டோட அந்த குளோன் போகும். யாமட்டோ கீழே வந்துருவாரு, ரெண்டு குளோன்ஸுமே உள்ள போயிரும். இப்போ ஒரிஜினல்ஸ்னால இந்த மரங்களுக்கு நடுவால நம்மள கண்டுபிடிக்க முடியாது, இப்போ நம்ம ரெண்டு பேருமே ராக் பேப்பர் சிசர் விளையாட போறோம் அப்படின்னு ககாஷி சொல்லவும் ஏன்னு கேட்பான் நருட்டோ. எதுவும் சொல்லாம சிம்பிளா இது செய்டா அப்படின்பாரு ககாஷி. பழைய விளையாட்டான ராக் பேப்பர் சிசர் எல்லாம் அவ்வளவு ஃபன்னா இருக்காதேன்பா நருட்டோ. ஃபன்னா இருக்குமா இல்லையாங்க எல்லாம் பிரச்சனை இல்லடா அப்படின்னு ககாஷி சொல்லவும் தோத்து போறவங்க ஜெயிக்கிறவங்களுக்கு இச்சிராக்கு ராமன் ட்ரீட் வைக்கணும், இது எப்படி இருக்குன்னு நருட்டோ கேட்பான். சரின்பாரு. செம்ம எக்ஸைட்மெண்ட் ஆவான் நருட்டோ. விளையாடுவாங்க. இதுக்கப்புறமா ஒரிஜினல்ஸ் இருக்க சைட் காட்டுவாங்க. நருட்டோ குளோன்ஸ்லாம் அங்க என்ன பண்ணுதுன்னு சொல்லி கேட்பான். சீக்கிரமே தெரிஞ்சுக்குவ அப்படின்பாரு ககாஷி. அந்த பக்கம் குளோன்ஸோட காம்படிஷன்ல நருட்டோ ஜெயிச்சிருவான். நீங்க எனக்கு ட்ரீட் வச்சே ஆகணும்ட்டு செம்ம எக்ஸைட் ஆவான். சரி சரி இப்போ நம்மளோட டெக்னிக்கை ரிலீஸ் பண்ணிட்டு நம்ம மறைஞ்சிடணும் அப்படின்பாரு ககாஷி. அதாவது அவரோட குளோன். ரெண்டு குளோன்ஸுமே மறைஞ்சதுக்கு அப்புறமா ஒரிஜினல்ஸ் கிட்ட காட்டுவாங்க. நருட்டோ சிரிச்சுக்கிட்டே ககாஷி சென்சே அந்த ராக் பேப்பர் சிசர் காம்படிஷன்ல உங்களோட குளோன் தோத்து போச்சு, நீங்க எனக்கு இச்சிராக்கு ராமன் ட்ரீட் வைக்கணும் அப்படின்பா. இவன் தானடா என்ன கட்டாயப்படுத்தினது, இருந்தா பரவாயில்ல இவனுக்கு புரிஞ்சுதே அப்படின்ட்டு நம்மளோட குளோன்ஸ் எதெல்லாம் கத்துக்குதோ எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுதோ அது எல்லாமே ஒரிஜினல் பாடிக்கு வரும், அது நமக்குள்ள ஒரு பார்ட்டா இருக்கும் அப்படின்னு ககாஷி சொல்லவும் நருட்டோ நான் ரேண்டமா அந்த ஷேடோ குளோன் ஜுட்சுவை யூஸ் பண்றனால இத பத்தி நான் அதிகமா நோட்டீஸ் பண்ணது இல்ல அப்படின்பா. பேசிக்காவே இந்த ட்ரைனிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரிஜினலா எதுக்காக யூஸ் பண்ணப்பட்டுச்சுன்னா ரொம்பவுமே டேஞ்சரஸான மிஷன்ஸ்ல இருக்கும் இல்லையா, ஒரு சில மோசமான ஏரியாக்கெல்லாம் நம்மளாவே போக முடியாது, எனிமியோட பேசஸ் மாதிரி இருக்க இடத்துக்குலாம் இன்ஃபில்ட்ரேட் ஆகி அந்த மாதிரி இடத்துக்கு போய் இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணணும்னா இந்த ஒரு ஜுட்சு யூஸ் பண்ணலாம் இல்லையா, அதுக்காக தான் ஒரிஜினலா இதை யூஸ் பண்ணிருப்பாங்க. ஓகே அதெல்லாம் நல்லா தான் இருக்கு, ஆனா அது எந்த விதத்துல ட்ரைனிங் டைமை கம்மிப்படுத்துறதுல ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்னு நருட்டோ டென்ஷன்ல கேட்பான். இருடா தம்பி அதையும் நானே சொல்றேன் அப்படின்னு ககாஷி சொல்லவும் செம்ம எக்ஸைட் ஆவான். ககாஷி மாஸ்டர் ஜிராயாவா தான் திங்க் பண்ணுவாரு. இவனுக்குலாம் ரசங்கான் சொல்லி தர அளவுக்கு அவருக்கு பொறுமை இருந்திருக்கு பாரு அப்படின்பாரு யாமட்டோ கிட்ட. சீக்கிரம் 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 அப்படின்பா நருட்டோ. ககாஷி சொல்ற விஷயம் என்னவா இருக்குன்னா, இப்ப நீயும் உன்னோட குளோனும் எக்ஸாக்டா ஒரே ட்ரைனிங்க பண்ணும் போது இப்ப நார்மலா இருந்தா 1 மடங்கு தான் உனக்கு கிடைக்கும், ஆனா இப்படி எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற மூலமா அந்த ஒரு பெனிஃபிட்ங்கிறது உனக்கு 2 மடங்கா கிடைக்கும்ல அப்படின்பாரு. நருட்டோ தலையாட்டிட்டு இருப்பான். இதை இன்னொரு விதத்துல சொல்லணும்னா இப்ப நீயும் உன்னோட குளோனும் சேர்ந்து ஒரே ட்ரைனிங்க பண்றீங்கன்னா நீ அதை முடிக்கிற டைம்ல இருந்து ஹாஃப் டைம் தான் எடுக்கும் அப்படின்பாரு. ஆக்சுவலா இப்ப நம்மளே இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன், நம்ம தனியா ஒரு வேலை செஞ்சோம்னா 1 நாள் எடுக்கும்னா நம்ம ஃப்ரெண்டோ இல்ல அதுல ஒரு எக்ஸ்பர்டீஸான ஆளோ நம்ம கூட இருந்தா வெறும் அரை நாள்ல முடிப்போம் இல்லையா, அந்த மாதிரியான விஷயம் தான். மேக்ஸ்ல எல்லாம் கொஸ்டின் வந்திருக்கும்ல, இப்ப இவர் வந்து ஒரு நாளைக்கு இத்தனை மணி நேரம் வேலை செஞ்சா இந்த வாரத்துக்குள்ள இந்த வேலையை முடிக்கலாம், அப்ப
இத்தனை மணி நேரத்துல இத்தனை வேலை செய்யக்கூடிய இன்னொரு பர்சன் இவரோட சேர்ந்தா எத்தனை நாள்ல வேலையை முடிப்பாங்க அப்படின்னு சொல்லி வரும் இல்லையா? சேம் அதே மாதிரியான விஷயங்கள் தான் இதுவும். இதே 3 பேரா செஞ்சீங்கன்னா 1/3 முடிக்கலாம், 3ல 1 பங்குல முடிக்கலாம் அப்படின்பாரு. நருட்டோ ஆச்சரியப்படுவான். இதே நீங்க 1000 பேர் இருந்தீங்கன்னா 1/1000th டைம்குள்ள முடிக்கலாம் அப்படின்பாரு. நருட்டோக்கு புரிஞ்சிருக்கும். கக்காஷி இப்ப நீ ஒரு வேலை செய்யணும்னு வச்சுக்குவேன், அதுக்கு 2 நாள் எடுத்துக்கணும் வை. இப்போ உன் குளோனோட சேர்ந்து செஞ்சீங்கன்னா வெறும் 1 நாள் போதும். இதே 1000 குளோன்ஸை வச்சிருக்கீன்னு வச்சுக்க, ஒரு விஷயத்த பண்றதுக்கு நார்மலா உனக்கு 20 வருஷம் எடுக்கும்னா அதை 1 வாரத்துல முடிக்கலாம் அப்படின்னு கக்காஷி சொல்லவும் எக்ஸைட்மெண்டோட உச்சத்துக்கே போயிடுவான் நருட்டோ. எப்படியோ புரிஞ்சுக்கிட்டானேங்கிற மாதிரி இருக்கும் கக்காஷிக்கு. இந்த சக்ராவை சேஞ்ச் பண்ற ட்ரைனிங்கை பொறுத்த வரைக்கும் உன்னால எவ்வளவு குளோன்ஸை வச்சு ஒர்க் பண்ண முடியுமோ அதை பண்ண போற அப்படின்னு கக்காஷி சொல்லவும் சரின்பா. இப்பதான் புரியுது நீங்க ஏன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கீங்கன்னு. உங்க வாழ்க்கையிலும் இதே மாதிரி தானே ட்ரைனிங் எடுத்திருப்பீங்க இல்லையா அப்படின்னு நருட்டோ கேட்கவும், ஆக்சுவலா இதுதான்டா ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்பாரு. ஏன் அப்படி சொல்றீங்க, உங்களாலே ஷேடோ குளோன்ஸ் யூஸ் பண்ண முடியும்ல அப்படின்னு நருட்டோ கேட்கவும், அது உண்மைதான், ஆனா நான் இதுக்கு முன்னாடியே சொன்னேன் இல்லையா, உன் அளவுக்கான ஸ்டாமினாவும் அதிகப்படியான சக்கராவும் என்கிட்ட கிடையாது. அதனால அந்த ஒரு டெக்னிக்கை ரொம்ப நேரத்துக்குள்ள என்னால மெயின்டைன் பண்ணி வைக்க முடியாது. குளோன்ஸை பொறுத்த வரைக்கும் உருவாக்கணும்னா அந்த சக்கராங்கிறது சம பங்கா பிரியும். அந்த வகையில லோ சக்கரா கெப்பாசிட்டிஸ்ல இருக்க என்ன மாதிரியான நிஞ்சாஸ்னால அதுக்கான ஃபுல் பொட்டன்ஷியலை கொடுத்து யூஸ் பண்ண முடியாது அப்படிங்கவும், நிஜமாலும் உங்களை விட எங்கிட்ட அதிக சக்கரா இருக்குன்னு சொல்ல வரீங்களா கக்காஷி சென்சே அப்படின்னு நருட்டோ கேட்பான். சொல்ல போனா என்ன விட 4 மடங்கு அதிகமா இருக்கடா அப்படின்பாரு கக்காஷி. அவ்வளோ அதிகமா? நான் உண்மையாலுமே ஆசம்ல அப்படின்பா நருட்டோ. உனக்குள்ள இருக்க அந்த 9 டெயில்ஸோட சக்கராவை மட்டும் நாங்க கட்டுப்படுத்தலன்னு வெயி, அது என்னோட விட 100 மடங்கு ஜாஸ்தியா இருக்கும் அப்படின்பாரு. நருட்டோ ஆச்சரியப்படுவான். அந்த ஒரு வகையில இதை ஒன்னால மட்டும் தான் நருட்டோ பண்ண முடியும். இருந்தாலுமே நீ அதிகப்படியான சக்கராவை யூஸ் பண்றது மூலமா 9 டெயில்ஸ் எழும்புறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதனால தான் நான் இங்க இருக்கேன் அந்த 9 டெயில்ஸோட சக்கராவை கண்ட்ரோல் பண்றதுக்காக அப்படின்பாரு யாமட்டோ. சக்கராவை காயப்படுத்தினது நீதான் நருட்டோன்னு சொல்லியிருப்பார் இல்லையா யாமட்டோ, அந்த ஒரு விஷயத்தை யோசிச்சு பாப்பா நருட்டோ. கேப்டன் யாமட்டோக்கு நன்றி சொல்லுவான். சக்கரா நேச்சரை கண்ட்ரோல் பண்ணி சேஞ்ச் பண்றதுக்கான ஸ்ட்ரென்த்தை ஃபர்ஸ்ட் நம்ம பிராக்டிஸ் பண்ண போறோம் அப்படின்பாரு. இந்த ஒரு இலைய உன் உள்ளங்கைக்குள்ள வச்சு உன் சக்கராவை அதுக்கு கொடுத்து அந்த இலைய நீ 2ஆ கிழிக்கணும் அப்படின்பாரு கக்காஷி. ஆரம்பிக்கலாமா அப்படின்வா நருட்டோ. ஆனா நான் முதல்ல சொன்ன மாதிரி நீ இந்த ட்ரைனிங்கை பொறுத்த வரைக்கும் உன்னோட ஷேடோ குளோன்ஸை யூஸ் பண்ணணும் அப்படின்னு கக்காஷி சொல்லவும், எவ்வளவு குளோன்ஸை நான் கொண்டு வரட்டும்னு கேட்பான். ஆளுக்கு ஒரு இலைய கையில வச்சுக்கிற மாதிரி இருக்கும், அதனால அங்க இருக்க அளவுக்கு ஷேடோ குளோன்ஸ் வேணும்னு கேட்பாரு. ஒரு மரம் இருக்கும், அதுல இத்தனை இலை இருக்குன்னு நம்மளால கவுண்ட் பண்ண முடியுமா, அவ்வளவு குளோன்ஸ் வேணும்னு கேட்பாரு கக்காஷி. நருட்டோ ஃபர்ஸ்ட் வாயை பொழப்பான், இருந்தாலுமே மல்டி ஷேடோ குளோன் ஜுட்சுவை பண்ணுவான். இதுக்கப்புறமா எல்லா குளோன்ஸுமே பாத்தீங்கன்னா ட்ரைனிங் எடுக்கும். கக்காஷி அண்ட் யாமட்டோ இருக்க சைட் காட்டுவாங்க. அந்த மரத்தையே முழு மொட்டை அடிச்சு வச்ச மாதிரி இருக்கும். அந்த மரங்கள்ல இருந்த எல்லா இலைகளுக்கும் தேவையான குளோன்ஸை உருவாக்கி இருப்பான் நருட்டோ. அதுல ஒரு குளோன் பாத்தீங்கன்னா அந்த இலைய லைட்டா கிளிய வச்சிருக்கும். இதை பார்த்த கக்காஷி ஆல்ரெடி அதை கட் பண்ற அளவுக்கு கத்துக்கிட்டான், எனக்கு தெரிஞ்சு இது சீக்கிரமே முடிஞ்சிடும் அப்படின்பாரு. க்ளோசிங் சாங் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஸ்கியூர்ம் அப்படிங்கிற எபிசோட தான் நம்ம அடுத்து பார்க்க போறோம் அப்படிங்கிற டைட்டில் மட்டும் தான் வரும். இதோட இந்த எபிசோட் முடியுது.